ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். என்னோட சேனலில் ஒரு சகோதரி சரக்கு கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இலங்கையில் பாரம்பரிய முறையில் எப்படி சரக்கு கறி செய்வாங்கன்னு சொல்லித்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரக்கு தூள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் அந்த சரக்கு தூளை வச்சு இறைச்சியிலையும் மீன்லையும் எப்படி ஒரு சரக்கு கறி வைக்கலாம்னு சொல்லியும் அதோட கைக்குத்தரிசியை எப்படி நாங்கள் ரைஸ் குக்கரில் சமைக்கலாம்னு சொல்லியும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த ரெசிபியெல்லாம் எப்படி செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இந்த சரக்கு கறியை எல்லோருமே விரும்பி சாப்பிடுவோம். ஆனாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கோ அல்லது குழந்தை பெற்றவங்களுக்காகத்தான் ஸ்பெஷலாக செய்வாங்க. அப்படி செய்யும்போது இவ்வாறு சின்ன கோழி எடுத்துக்கொள்ளுங்க, அதாவது பேபி சிக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியான கோழி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் அதே நேரத்தில் கெரிய சமைப்பாடு அடையக்கூடியதாகவும் இருக்கும். இறைச்சியை வெட்டும் போது ஆகவும் சிறிய துண்டுகளாக வெட்டாம இவ்வாறு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க. அப்பதான் அந்த சரக்கட கூட்டோட இறைச்சியையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இந்த சரக்கு கறி செய்யறதுக்காக நான் டொராட் ஃபிஷ் தான் எடுத்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வகையான மீன்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மீனை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட எங்களோட பாறை மீன் டேஸ்ட்ல தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த மீன் கிடைக்கக்கூடியதாக இருந்தா ஒரு தரம் இந்த மீனை வச்சு சரக்கு கறி செய்து பாருங்க, ரொம்பவும் அருமையா இருக்கும். ஏற்கனவே இந்த மீனை எல்லாம் கிளீன் பண்ணித்தான் கடையிலே வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க இந்த சைட் முள்ளுகளை மட்டும் வெட்டிட்டு எங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல வெட்டி கொள்ளுவோம். இப்ப இந்த இறைச்சியோடையும் மீனோடையும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா பிரட்டி கொள்ளுங்க. முதல்ல நாங்க மீனை வச்சு எப்படி சரக்கு கறி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சரக்கு கறி செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கிறேன். இந்த 1/2 கிலோ மீனுக்கு 7 பல்லு உள்ளியும் 1 துண்டு இஞ்சியும், அதோட ஏற்கனவே நான் உங்களுக்கு 1 கிலோ மீனுக்குரிய சரக்கு தூள் ரெசிபி தான் ஷேர் பண்ணினேன். அதுல இருந்து அரைவாசியும் அதோட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவும் எடுத்திருக்கிறேன். இப்ப முதல்ல நாங்க இந்த இஞ்சியையும் வெள்ளை வெங்காயத்தையும் அரைச்செடுப்போம். இப்ப இதோட நாங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற சரக்கு தூளையும் தேங்காய் பூவையும் சேர்த்து கொள்ளுவோம். அதோட தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சு கொள்ளுங்க. ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சரக்கை அம்மியில வச்சுதான் அரைச்செடுப்பாங்க. அவ்வாறு அம்மியில அரைக்கிறதுக்கு அவங்களுக்கு 15 தொடக்கம் 20 நிமிஷம் செல்லும். ஆனா நாங்க இவ்வாறு கிரைண்டர்ல அரைக்கிறதால கெதியாகவும் இலகுவாகவும் எங்களுக்கு அரைக்கக்கூடியதா இருக்குது. ஆனாலும் கிரைண்டர்ல அரைக்கிறத விட அம்மியில அரைக்கிறது ஒரு ஆரோக்கியமானதாகவும் அதே நேரத்துல நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்ப பாருங்க, எங்களோட சரக்கு நல்லா அரைப்பட்டு வந்திருக்குது. இப்ப நாங்க கறியை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப முதல்ல நாங்க இந்த சரக்கு கறி வைக்கிறதுக்காக புளியை கரைச்சு கொள்ளுவோம். இந்த புளியோட புளிப்பு தன்மைக்கு ஏற்றவாறு நீங்க புளியை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பழப்புளிக்கு பதிலாக நீங்க கொரக்கா புளியும் சேர்த்து கொள்ளலாம். இப்ப நாங்க இந்த சரக்கு கறிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்ப இந்த சரக்கு கறியை எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்க ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற சரக்கையும் அதோட பழப்புளியையும் தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து நல்லா கரைச்சு கொள்ளுவோம். இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயமும் ஒரு 4 பல்லு உள்ளியும் 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் வேணாம்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னா நீங்க பச்சை மிளகாய் சேர்க்காமலும் செய்யலாம். இப்ப இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இதோட நாங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற மீனையும் அதோட கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து கொள்ளுவோம்.
இந்த தண்ணீர் அளவு உங்களுக்கு எவ்வளவு கூட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனா அதுக்காக கூடுதலாகவும் தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னு சொன்னா இந்த கறியோட தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கூட்டு கொஞ்சம் திக்கானதா தான் இருக்கும். அதால தண்ணீர் அளவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்ப இதோட 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு அவிய விட்டோம்னு சொன்னா எங்களோட டேஸ்டியான ஆரோக்கியமான சரக்கு கறி ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க எங்களோட சரக்கு கறி நல்லா கொதிச்சு நல்லா கமகமான வாசமா இருக்குது. அதோட நாங்க இந்த சரக்கை அரைக்கும் போது தேங்காய் பூவும் சேர்த்து அரைச்சதால கறி நல்ல கிரீமியாகவும் நல்ல திக்காகவும் இருக்குது. இப்ப பாருங்க எங்களோட சரக்கு கறியை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இந்த கறியை இறக்குறதுக்கு முதல் இந்த கறிக்கு உப்பு சரியா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. தேவைப்பட்டா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுங்க. இப்ப இந்த சரக்கு கறியோட இவ்வாறு இறக்க கிட்டவாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கொள்வோம். இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கறதால எங்களுக்கு கறி இன்னும் நல்லா வாசமாகவும் அதோட இந்த பெருங்காயத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதால அது எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்ப பாருங்க எங்களோட சரக்கு கறியில சரக்கெல்லாம் அவிஞ்சு சரியான பதத்துக்கு வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த கறியை இறக்கி எடுப்போம். இப்ப இந்த கறியோட நீங்க விரும்பினா இவ்வாறு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி கொள்ளுங்க. இப்ப பாருங்க மீனை வச்சு இந்த டேஸ்டியான சரக்கு கறியை செய்தெடுத்துட்டோம். இப்ப இறைச்சியை வச்சு எப்படி ஒரு சரக்கு கறி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு துண்டு இஞ்சியும் 6 பல்லு உள்ளியும் சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சு கொள்ளுவோம். இந்த சரக்கு கறி செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ இறைச்சி தான் எடுத்திருக்கிறேன். இந்த 1/2 கிலோ இறைச்சிக்கு நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ண சரக்கு தூள்ல இருந்து அரைவாசி தூளும் அதோட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவும் தேவையான அளவு தண்ணியையும் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட சேர்த்து திரும்பவும் நல்ல மையா அரைச்சு கொள்ளுங்க. இப்ப பாருங்க நாங்க அரைச்ச விழுது நல்ல மையா அரைப்பட்டு வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த சரக்கு கறியை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல 3 உள்ளியும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயமும் ஒரு தக்காளி பழமும் 3 பச்சை மிளகாயும் அதோட கொஞ்சமா கருவேப்பிலையும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சரக்கு கறியை நான் நல்லெண்ணெயில தான் செய்ய போறேன். நீங்க விருப்பம்னு சொன்னா வேற எண்ணெயிலும் சேர்க்கலாம். ஆனா இவ்வாறு நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல டேஸ்டையும் கொடுக்கும். இப்ப இந்த எண்ணெயோட 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. இப்ப இதோட நாங்க ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. நான் மீன் கறியில சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு காரம் வேணாமன்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த பச்சை மிளகாய் இல்லாம செய்து கொள்ளலாம். இப்ப இதோட தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. இப்ப இதோட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப பாருங்க நாங்க சேர்த்த வெங்காயம் வெள்ளை வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்திருக்குது. இப்ப இந்த நேரத்துல நாங்க ஏற்கனவே பிரட்டி வச்சிருக்க இறைச்சியையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப நீங்க இறைச்சியை சேர்த்துட்டு இந்த இறைச்சியோட தண்ணி எதுவும் சேர்க்காம இப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி விடுங்க. இப்ப பாருங்க இறைச்சி ஒரு 3/4 பதத்துக்கு அவிஞ்சி வந்திருக்குது. இந்த நேரத்துல நாங்க ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற சரக்கு கலவையையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம். இந்த சரக்கு கறியோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு தான். வழமையா நாங்க எல்லா மசாலாக்களையுமே வறுத்து தான் அரைச்செடுப்போம். ஆனா இந்த சரக்கு கறிக்கு மட்டும்தான் இவ்வாறு பச்சையா அரைச்செடுப்போம். அதோட நாங்க சரக்கை அரைக்கும் போது தேங்காய் பூவும் சேர்த்து அரைக்கிறதால கறி இன்னும் நல்ல டேஸ்டாகவும் நல்ல வால்ஷமாகவும் இருக்குது. இப்ப இந்த கறிக்கு தேவையான தண்ணியையும் உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம்.
இப்போ இந்த இறைச்சியோட சரக்கும் சேர்ந்து நல்லா அவிஞ்சு வரதுக்காக இந்த கறியை திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் மூடி நல்லா அவிய விடுவோம். இப்போ பாருங்க, எங்களோட சரக்கு கறி நல்ல கமகமாண்ட வாசத்தோட நல்ல அருமையா வந்திருக்குது. இந்த சரக்கு கறியில பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே அரைச்ச சரக்கை தவிர வேறு எந்த மசாலாக்களும், அதாவது ஏலக்காய், கருவா, கிராம்பு, கரம் மசாலான்னு சொல்லி எந்த மசாலாக்களுமே சேர்க்க போவதில்லை. இப்ப பாருங்க, எங்களோட சரக்கு கறியை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இறக்குறதுக்கு முதல் இந்த கறியில உப்பு சரியா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. தேவைப்பட்டா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, எங்களோட டேஸ்டியான அதே நேரத்தில் நல்ல ஆரோக்கியமான சரக்கு கறியை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கறியை இறக்குறதுக்கு முதல் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இவ்வாறு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி கொள்ளுங்க. எங்களோட 2 வகையான சரக்கு கறியும் ரொம்பவும் அருமையா வந்திருக்குது. இப்போ நாங்க இந்த கைக்குத்தரிசியை எப்படி ரைஸ் குக்கர்ல சமைக்கலாம்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நாங்க தண்ணியை கொதிக்க விடுவோம். இன்றைக்கு நான் இந்த கப்பால 2 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். அதுக்கு 6 கப் தண்ணியை முதல்ல நாங்க ரைஸ் குக்கர்ல விட்டு கொள்ளுவோம். அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மூடி விடுங்க. இந்த அரிசியை 3 அல்லது 4 தரம் வடிவா அலசி கழுவி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இவ்வாறு ரைஸ் குக்கர்ல சேர்த்து மூடி விடுங்க. இந்த கைக்குத்தரிசியை பார்த்தீங்கன்னா எங்களோட சாதாரண வெள்ளை அரிசை விட இந்த அரிசி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதால நீங்க விருப்பம்னு சொன்னா இந்த அரிசியை சமைக்கிறதுக்கு முதல் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு கூட நீங்க ரைஸ் குக்கர்ல போட்டுக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, எங்களோட கைக்குத்தரிசி நல்லா அவிஞ்சு அதே நேரத்துல ஒன்றோடு ஒட்டாம நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு. இப்ப இந்த சோறை நாங்க இவ்வாறு ஒரு தரம் பிரட்டி விட்டுட்டு இந்த ரைஸ் குக்கர்ல இருந்து இந்த சட்டியை மட்டும் தனி எடுத்து அந்த சட்டியோட இந்த சோறையும் ஒரு 5 நிமிஷம் ஆற விடுவோம். இந்த கைக்குத்தரிசியை நீங்க வடிச்சு சமைப்பீங்களா இருந்தா அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியோட சேர்ந்து வீணா போயிடும். ஆனா நாங்க இவ்வாறு ரைஸ் குக்கர்ல சமைக்கும் போது இந்த அரிசி நல்லா அவிஞ்சு நல்ல சாஃப்டாவும் வரும். அதே நேரத்துல குறைஞ்ச நேரத்திலே இந்த சோறை நாங்க சமைச்செடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்ப பாருங்க, இன்றைக்கு நாங்க இறைச்சி, மீன் சொல்லி 2 வகையான சரக்கு கறியையும் நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்துல நல்ல ஆரோக்கியமாகவும் செய்தெடுத்திருக்கிறோம். இந்த சரக்கு கறியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செய்து கொள்ளுவாங்க. இந்த சரக்கு கறியோட ரெசிபி என்னோட அம்மம்மாவோட ரெசிபி. அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது அம்மா எனக்கு சொல்லி தந்து அதை நான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணி இருக்கிறேன். இந்த சரக்கு கறியில நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா காரம் தான். பொதுவாக குழந்தை பெற்றவங்களுக்கோ அல்லது ஏதாவது உட்காயம் உள்ளவங்களுக்கோ நீங்க இந்த சரக்கு கறியை வச்சு கொடுக்கறதா இருந்தா காரத்தை தவிர்த்து கொள்ளுங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க மசாலா அரைக்கும் போதும் செத்தல் மிளகாய் சேர்த்துனாங்க. அதோட கறியிலையும் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம். இந்த மிளகாயெல்லாம் தவிர்த்துட்டு அவங்களுக்கு நீங்க இந்த சரக்கு கறியை செய்து கொடுக்கலாம். ஆனா பொதுவாக நாங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்றதாகவோ அல்லது காய்ச்சல் தடமல் வந்தவங்களுக்கு நீங்க செய்து கொடுக்கறதாகவோ இருந்தா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை சேர்த்து கொள்ளுங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உலகம் பூராகவும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை கோவைட் தான். இந்த கோவைட்டோட முதல் சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட் தான். இந்த கோவைட்டால பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா தெரியும், எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு டேஸ்ட் தெரியலன்னு சொல்லித்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட இப்படி ஒரு சரக்கு கறியை வச்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த 2 வகையான சரக்கு கறியும் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டுல ஒரு தடவை இதே அளவுல இதே செய்முறையில ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.